ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் வந்து ஒரு சம்பவம், சூப்பரான சம்பவம். சுபிக்ஷா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தந்தைக்காக வந்து காலையில் தான் கேமரா முன்னாடி சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்போ மழை பெஞ்சிட்ருக்குல்ல, புயல்லாம் வந்துட்டுருக்கு, அதனால் வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பாக போயிட்டாங்க. இப்போ ஏன்னா அவங்க மீனவர்கள் அப்படின்றது எனக்குமே ரொம்ப ஆசை அந்த போட்டெல்லாம். ஆனால் நார்மலாகவே பயங்கர திகிலாக இருக்கும். இன்னும் வந்துட்டு இந்த மழை டைமில் எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கும் அலைகள்லாம். ஸோ அதனால் போகாதீங்கப்பா, பார்த்து போங்க, இப்போ போனால் கூட அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து அதை வச்சு மையப்படுத்தி ஒரு கான்செப்ட்டு என்னென்னா, இந்த மாதிரி அவங்க அப்பாவை வந்து பிரஜன் அவர் வந்து கடலுக்கு போகிற பொழுதுக்கு அங்கே வந்து தவறிடுற மாதிரி ஒரு சில விஷயங்கள். அதுக்கப்புறம் அப்படியே படுத்துடுறாங்க. இவங்க வராங்க, பார்க்குறாங்க, செம்மையாக நடிக்கிறாங்க, அதாவது அழுகுறாங்க. அந்த அழுகுறதை பார்க்கும்போது நம்மளுக்கே கண் கலங்குது, எமோஷன். இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி வந்துட்டு சுபிக்ஷா நல்லா வந்துட்டு இந்த பிக் பாஸை வந்துட்டு நல்லா ஓரளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் வந்து கேம் ரொம்ப கொஞ்சம் மட்டமாக தான் போயிட்டு இருந்தது, ஒன்றுமே இல்லாமல். பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கிற சான்ஸ்லாம் வந்துட்டு போன வாரம் ஸ்கூல் டாஸ்க்கு நல்லா யூஸ் பண்ணாங்க. இப்போயுமே பார்த்தீங்கன்னா திரு நாகேஷ் அவர்களுடைய கேரக்டர் எடுத்திருக்காங்க. அது உண்மையிலேயே பெரிய விஷயம். ஏன்னா ஸ்போர்ட்டிவாக வந்து ஒரு ஆண் கேரக்டர் எடுத்து ஒரு பெண் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி அல்டிமேட் சீசனில் பாலிசோடன்னு சொல்லிட்டு நம்ம ஜூலி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாக்கு வந்து நாகேஷ் சார் அவர்களுடைய இது இருக்குது. ஸோ நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கன்னா. அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு நம்ம சுபிக்ஷா படும்போது. இந்த கான்செப்ட் வந்து அவங்க அப்பா இறந்த மாதிரி, அப்பா ஏன்பா நீ விட்டு போனீங்க, உங்களை நம்பி தானே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண் கலங்கி அழுது தான் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு அங்கே இருந்த அந்த ஃபோட்டோவை, அப்பாவை ஃபோட்டோவாக நினச்சி பார்க்குறாங்க. பார்க்கும்போது பிரஜன் அங்கேருந்து சவுண்டு கொடுக்குறாரு, என்னம்மா என்ன பார்க்குற, நான் என்ன சொல்லியிருக்கேன், தைரியமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையான்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து ஒரு மைண்ட் வாய்ஸ் ஆமாப்பான்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளே பேசுகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா அப்படியே உட்காடுறாங்க. நான் அவங்க கூடயே தான் இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் பின்னாடி வந்து இப்படி கட்டி பிடிக்கிற மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. உண்மையிலேயே வந்துட்டு சுபிக்ஷாக்கு இவ்வளோ நடிப்பு திறமை இருக்கா அப்படின்ற அளவுக்கு இருந்தது. அதே மாதிரி நடுவில் வந்துட்டு கமருதீனும் விஜய் பார்வதி வேறு வந்து உட்காந்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இவர் சபரி என்ன பண்ணார்னா, கமருதீனுக்காக வந்துட்டு பொண்ணு பார்க்குற மாதிரி நீ வா அப்படின்னு அதை கொஞ்சம் பேசினா, கமருதீன் அதுக்கு மேலே, அதாவது இந்த ஷோ வந்துட்டு குழந்தைகள் பார்க்குற ஷோன்றதை தாண்டி போகுது. இதைத்தான் ஆல்ரெடி சொல்கிறாங்க. என்னென்னா அவருக்கு வந்து பொண்ணு வேணுமா, ஆனால் ஒரு பொண்ணு வேணுமா, 3 பொண்ணு வேணுமா, எங்கே போய் சொல்லி இது காமெடியில் ஒரு வரமுறை வேண்டாமா, என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்ச நேரம் அப்படியே கலகலம் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நீயா நான் ஷோவாக மாறிச்சு. அதுலேயும் அவர் வந்துட்டு தேவையில்லாமல் வந்துட்டு அது காமெடின்ற பேரில் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கு விஜய் பார்வதியும் வந்துட்டு சவுண்டு ஊற்றுட்டு இருந்தாங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு பெருசாக வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லை. அதுக்கு முன்னாடியாவது சார் நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா அரோரா அதுக்கு மேலே அரோராவும் கானவனத்தை வந்துட்டு அவங்க ஒரு டபுள் மீனிங்கில் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஷோவே எப்படி போயிட்டுருக்குன்னா, ஒரு இதெல்லாம் வந்து பண்ணால் மக்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்றதை யோசிக்கிறத தாண்டி அவங்க வந்துட்டு அவங்களுடைய விஷயங்களை மட்டும் அங்கே காமிக்கிறது கொஞ்சம் நல்லா இல்லை. அதை தவிர்த்திருக்கலாம். சரி, இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். எனக்கு கேட்டிங்கன்னா காலையிலேருந்து பிரஜன் ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணார், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. மற்றபடி பெருசாக வந்து நம்ம மனசை கவர்ற மாதிரி எதுவும் இல்லை. இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். மறக்காமல் சவால் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.